மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவராஜ், இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கிளிமிசை, ஆலத்தூர் ஒன்றியம், பெரம்பலூர் மாவட்டம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 3ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம் அலகு 1 வடிவியல் 1.4 புதிர்வெட்டு கட்டங்கள் 1.5 தள நிரப்பிகள். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அறிமுகம். நம்மை சுற்றி இருக்கும் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட வடிவங்களை பெற்றிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் அதற்குரிய பண்புகளையும் பெற்றிருக்கின்றன. அதை பற்றி படிக்கும் பகுதிக்கு வடிவியல் என்று பெயர். அதில் 2 வகைகள் உள்ளன. அவை 2 பரிமாண வடிவங்கள், 2D 2 டைமென்ஷனல், 2 முப்பரிமாண வடிவங்கள் 3D 3 டைமென்ஷனல். இந்த 2 வகைகளை பற்றி முந்தைய வகுப்புகளில் நாம் கற்றிருப்போம். 2 பரிமாண வடிவங்களில் அடிப்படை வடிவங்கள் சிலவற்றை இப்போது நாம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மீள்பார்வையாக 4 பக்கங்களும் சமமான பக்கங்களை கொண்ட மூடிய வடிவம் சதுரம். பார்க்கிறீர்களா? சதுரம் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். எதிரெதிர் பக்கங்களை சமமாக கொண்ட மூடிய வடிவம் செவ்வகம். எதிரெதிர் பக்கங்களை சமமாக கொண்ட மூடிய வடிவம் செவ்வகம். 3 பக்கங்களை கொண்ட மூடிய வடிவம் முக்கோணம். 3 பக்கங்களை கொண்ட மூடிய வடிவம் முக்கோணம். மூடிய வளைவோடு வட்டம். மூடிய வளைவோடு வட்டம். இந்த 4 அடிப்படை வடிவங்களை பயன்படுத்தி நாம் வீடுகள், விலங்குகள், மனிதர்கள், வாகனங்கள், கப்பல்கள், மலைகள் போன்றவற்றை வரைந்திருக்கும். இந்த படத்தை பாருங்கள். வீடு போன்ற ஒரு அமைப்பு தெரிகிறதா? மலை போன்ற ஒரு அமைப்பு, கப்பல் போன்ற ஒரு அமைப்பு, அடுத்தது இருக்கிற மனிதன் போன்ற ஒரு அமைப்பு தெரிகிறதா உங்களுக்கு? புதிர்வெட்டு கட்டங்கள். இவைதான் இந்த புதிர்வெட்டு கட்டங்கள். இதை எப்படி வெட்டுறது சேர்க்கறதுனா பார்க்க போறோம். இந்த வடிவங்கள் தான் புதிர்வெட்டு கட்டங்கள். தெரிகிறதா? 7 துண்டு புதிர்வெட்டு கட்டத்திற்கான வடிவம் தெரிகிறதா? இதைத்தான் நாம் இப்போது பட விளக்க முறையில் பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல பெரியவர்களோட உதவியுடன் இதை செய்யுங்க. ஏன்னா கூர்மையான பொருட்களை வச்சு நீங்க செய்ய போறீங்க. அதாவது கத்தரிக்கோல், கட்டை வச்சு பண்ண போறீங்க. அதனால வீட்டில் பெற்றோரின் உதவியுடன் மட்டும் பாருங்க. மீண்டும் பாருங்கள். இவைகள் தான் அந்த புதிர்வெட்டு கட்டத்தின் துண்டுகள். இதை துண்டுகள் என்று சொல்வோம். ஒரு இணைகரம், 2 சிறிய முக்கோணங்கள், ஒரு சதுரம், ஒரு நடுத்தரமான முக்கோணம், 2 பெரிய முக்கோணங்கள். மொத்தம் 7 துண்டுகள். அதில் 5 முக்கோணங்கள், ஒரு சதுரம், ஒரு இணைகரம் இருக்கிறது. இப்போது நாம் இதை எப்படி மடிப்பது, எப்படி வெட்டுவது என்பதை நாம் பார்க்கலாமா? பாதுகாப்புடன் செய்யுங்கள் மாணவர்களே. தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பாருங்கள். தேவையான பொருட்கள்: காகிதம் 1, கத்தரிக்கோல் 1, அளவுகோல் 1, பென்சில் 1. நமக்கு தேவை ஒரு சதுர வடிவத்தால். இது போன்ற ஒரு சதுர வடிவத்தால் பாருங்கள். இது போன்ற ஒரு சதுர வடிவத்தால் தான் நமக்கு வேணும். ஆனா நமக்கு பெரும்பாலும் செவ்வக வடிவத்தால் தான் கிடைக்கும். இது போன்ற ஒரு செவ்வக வடிவத்தால் தான் கிடைக்கும். நம்ம கப்பல் செய்யணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவோமோ சாதாரண நம்ம கத்தி கப்பல் தான் செய்யணும். அதுக்கு செய்யற அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும் பண்ண போறோம். 7 முனையை மடிச்சிங்கன்னா கீழே ஒரு இன்ச்சு பகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதை கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சதுரமா ஒன்று கிடைச்சிடும். சதுர வடிவத்தால் கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம கப்பல் செய்வோம். இங்க நம்ம புதிர்வெட்டு கட்டங்கள் செய்ய போறோம். சதுர வடிவத்தால் கிடைச்சிருச்சு. சதுரம் 4 பக்கங்களும் சமமான ஒரு வடிவம். 2 கோடுகளில் இணைக்கும் புள்ளி முனை. முதல் முனை, 2ஆம் முனை, 3ஆம் முனை, 4ஆம் முனை. மொத்தம் சதுரத்திற்கு 4 முனைகள். முதல் முனையையும் 3ஆவது முனையையும் இணைக்கும் கோடு மூலைவிட்டம். முதல் முனையையும் 3ஆவது முனையும் இணைக்கும் கோடு மூலைவிட்டம்.
அதே போன்று இரண்டாவது முனையையும் நான்காவது முனையையும் இணைக்கும் கோடு அதுவும் மூலை விட்டம் தான். சதுரத்திற்கு 2 மூலை விட்டங்கள். சதுரத்திற்கு 2 மூலை விட்டங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் முக்கோணம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ரோஸ் கலர்ல இருக்குல்ல, அதை முதல்ல வெட்டி எடுக்கிறோம். அதுதான் முதல் முக்கோணம், பெரிய முக்கோணம். முதல் முக்கோணம் பெரிய முக்கோணம், இதுதான் புதிர்வெட்டு கட்டத்தோட ஃபர்ஸ்ட் கட்டிங். அடுத்தது அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இரண்டாவது முக்கோணத்தை வெட்டும். பார்த்தீங்களா, இது இரண்டாவது முக்கோணம். இந்த 2 பெரிய முக்கோணம் சம அளவில் இருக்கும். அடுத்தது இந்த முனையை மேலிருந்து கீழாக மடிக்கும். முனையை மேலிருந்து கீழாக மடிச்சீங்கன்னா மேல ஒரு சின்ன முக்கோணம் கிடைக்கும். அது மூன்றாவது முக்கோணம். அதையும் வெட்டி எடுத்துடலாம். அடுத்தது இது மூணாவது முக்கோணம். அடுத்தது அந்த முனையை, இந்த விரலில் பார்த்தீங்கன்னா இந்த முனையை அங்க மடிச்சீங்கன்னா ஒரு சிறிய முக்கோணம் ஒன்று கிடைக்கும். ப்ளூ கலர்ல தெரியுதா உங்களுக்கு, அந்த சிறிய முக்கோணம் கிடைக்கும். அதை வெட்டி எடுக்கும். இப்போது பாருங்கள், இது 4வது முக்கோணம். அடுத்ததாக பாருங்கள், ஒரு சதுர வடிவ அமைப்பு தெரிகிறதா? அங்கே ஒரு சதுர வடிவ அமைப்பு தெரிகிறதா? அதான் 5வது துண்டு சதுரம். அதையும் வெட்டி எடுத்துறோம். வெட்டி எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது பாருங்க, அந்த கை விரல் வச்சிருக்கோம்ல, அதையும் அந்த இடத்துல மடிச்சீங்கன்னா ஒரு சிறிய முக்கோணம் கிடைக்கும். ஏற்கனவே 4வது ஒரு முக்கோணம் நம்ம வெட்டம் பார்த்தீங்களா, அதே அதனுடைய இன்னொரு முக்கோணம் கிடைக்கும். அதுதான் 6வது முக்கோணம். அதை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 துண்டுகள் கிடைச்சிருச்சு. இது வரைக்கும் 7வது துண்டு நம்ம வெட்டவே தேவையில்லை. மீதி இருக்கிறது இணைக்கிறோம். அதுதான் மீதி இருக்கிற துண்டு 7வது துண்டு இணைக்கிறோம். இப்ப புதிர்வெட்டு கட்டத்திற்கான நமக்கு தேவையான அனைத்து வடிவங்களும் கிடைத்திருச்சு. 7 துண்டுகளும் கிடைச்சிருச்சு. 1, 2, ஒரு சிறிய முக்கோணம், ஒரு பெரிய முக்கோணம், இணைகரம், சதுரம், சிறிய முக்கோணம். பார்த்தீங்களா, 7 துண்டுகள் கிடைச்சிருச்சு. இதான் அந்த 7 துண்டுகள். இப்போது படவிலக்கத்துல பார்த்தோம். இப்ப நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறத நேரடியாக ஒரு தடவை செஞ்சு காட்டுறவங்களுக்காக முதல்ல ஒரு இது போன்ற ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். எந்த பேப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்துங்க கையில். இது மாதிரி ஒரு செவ்வக வடிவத்தில் எடுத்துங்க. சதுர வடிவத்தில் எடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். செவ்வக வடிவத்தால் தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறது. செவ்வக வடிவத்தால் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம மடிக்கிறது, வெட்டுறது அப்படிங்கிறது பார்ப்போம். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த முனை, இந்த படம் இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த முனையை இங்க எழுதி முடிக்கும். இது போன்று முதல் மடிப்பு. அதாவது நான் சொல்லியிருந்தேன், இதான் ஒரு மூலைவிட்டம் சொல்லியிருந்தேன். முதல் மடிப்பு கீழே இருக்கிற இந்த எஞ்சிய பகுதி, இதை தான் நம்ம வெட்டி எடுக்க போறோம். ஒரு பார்த்தீர்கள் என்றால் நமக்கு தேவையான சதுரம் கிடைத்திருக்கு. நமக்கு தேவையான ஒரு சதுரம் கிடைச்சிருச்சு. இப்ப மூளை விட்டங்களை மடிக்க போறோம். ஏற்கனவே நம்ம முதல் மூளை விட்டத்தை மடிச்சாச்சு. அடுத்த மூளை விட்டத்தை மடிக்கணும். சதுரத்தை முதல்ல இந்த மாதிரி பெருக்கல் குறி போன்ற ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். இது ஒரு மூளைவிட்டம், இது ஒரு மூளைவிட்டம். இது மாதிரி மடிச்சுக்கணும். நம்ம சாதாரணமா கப்பல் சேர்ந்து பண்றோம். இப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் வெட்டணுமா, கீழே இருந்து இந்த முக்கோணத்தை முதல்ல வெட்டணும். பாருங்க, முக்கோணம். ஏன் அந்த முக்கோணத்திற்கு முக்கோணம் என்று பெயர் வந்து தெரியும்? 3 கோணங்களை உடையது முக்கோணம்.
மூன்று கோணங்களை உடையது முக்கோணம். நீங்க சொல்லிடலாம். இப்ப பாருங்க, இந்த இரண்டு கோடுகளையும் இணைக்கிற இந்த இடம் தான் கோணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். மூன்று கோணங்கள் உடையது. ஒரு கோணம், இரண்டு கோணம், மூன்று கோணம். அதனாலதான் இதுக்கு பேர் முக்கோணம். இப்ப முதல் முக்கோணத்தை நம்ம வெட்டிட்டோம். முதல் முக்கோணத்தை வெட்டிட்டோம். அடுத்தது இரண்டாவது பெரிய முக்கோணத்தை வெட்டணும். பக்கத்திலே இருக்கிற இரண்டாவது முக்கோணம். அளவில் இரண்டும் ஒரே அளவு உடையது. ஏற்கனவே வெட்டிய முக்கோணமும் இந்த முக்கோணமும் ஒரே அளவு உடையது. ஏற்கனவே இருந்த வெட்டிய முக்கோணமும் இந்த முக்கோணமும் ஒரே அளவு உடையது. பாருங்கள், வெட்டியாச்சு. இப்ப நம்மகிட்ட ஒரு பெரிய முக்கோணம் உண்டு. இதுல மேல்முனை, இப்ப நம்மகிட்ட ஒரு பெரிய முக்கோணம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த முனையை இங்க மடிக்க போறோம். மடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு மடிப்பு தெரிகிறதா? தெரிகிறதா? இப்போது இந்த முக்கோணத்தை வெட்டி எடுக்கும். வெட்டி எடுத்துக்கிட்டோம். இது மூன்றாவது முக்கோணம். இது மூன்றாவது முக்கோணம். வெட்டி எடுத்துட்டோம். அடுத்து நமக்கு ஒரு கப்பல் போன்ற ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கா? கப்பல் மாதிரியே இருக்கா? சரி. இப்போது இந்த முனை, இந்த முனை தெரிகிறதா? இந்த முனையை இவ்வாறு பிடிப்பது. பாருங்கள், இந்த முனையை ஏற்கனவே நம்ம படிச்சு பார்த்தீங்களா? இந்த முனை இப்படி படிக்கும். நன்றாக பாருங்கள், இந்த முனை இப்படி மடிக்கும். மடித்த பிறகு இதுல ஒரு சின்ன முக்கோணம் நமக்கு கிடைக்கும். ஒரு சிறிய முக்கோணம், நான்காவது முக்கோணம். அடுத்தது ஏற்கனவே வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு சதுரம் ஒன்று கிடைக்கும். இந்த ஐந்தாவது துண்டு சதுரம், அதையும் பெற்றோம். ஒரு சதுரம். கடைசியாக நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பாதி கப்பல்ஸ் இருக்கு. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேல்முனையை வந்து இந்த இடத்துல பாருங்கள். இப்போது இந்த கப்பல் இருக்கு பாத்தீங்களா? இதோட மேல் முனையை இப்படி மடிக்கணும். பாருங்கள், மேல் முனையை இந்த முனையுடன் இணைக்கும். இணைச்சிங்கன்னா இங்க ஒரு பிடிப்பு கிடைக்கும். மேல் முனையை இங்க மடிச்சீங்கன்னா இங்க ஒரு பிடிப்பு கிடைக்கும். இப்ப இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு சிறிய முக்கோணம், இதே மாதிரி ஒரு சிறிய முக்கோணம் எடுத்தோம் இல்லையா? அந்த இரண்டு முக்கோணங்களும் ஒரே அளவு சம அளவு உடையது. இறுதியாக வெட்டவே தேவையில்லை. இறுதியாக நமக்கு கிடைக்கும் ஒரு வடிவம் உண்டு, இணைக்கரம். இறுதியாக நமக்கு கிடைக்கும் வடிவம் உண்டு, இணைக்கரம். ஒரு புதிர் வீட்டு கட்டத்திற்கான அனைத்து துண்டுகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஒரு சதுரம், ஒரு சதுரம், இரண்டு பெரிய முக்கோணங்கள், இரண்டு பெரிய முக்கோணங்கள், இரண்டு சிறிய முக்கோணங்கள், இரண்டு சிறிய முக்கோணங்கள், ஒரு நடுத்தரமான முக்கோணம்.
ஒரு இணை. அவ்வளவுதான் மாணவர்களே. இப்போது இந்த புதிர் வெட்டு கட்டங்களை வைத்து நாம் உருவங்களை உருவாக்கி மகிழ வேண்டும். மாணவர்களே, இப்போது நாம் வெட்டிய அந்த துண்டுகளை வைத்து ஒரு உருவத்தை நான் உருவாக்கப் போகிறேன். ஒரு உருவத்தை உருவாக்கப் போகிறேன். அது என்ன உருவம் என்று பார்த்து கூறுகிறேன். உருவாக்கலாமா? பெரிய முக்கோணம். பெரிய முக்கோணம். அதன் மீது மீண்டும் ஒரு பெரிய முக்கோணம். அடுத்தது சதுரம். சதுரத்தை அடுத்தது சிறிய முக்கோணம். சிறிய முக்கோணம். மீண்டும் ஒரு சிறிய முக்கோணம். நடுத்தரமான முக்கோணம். இணைகள். இப்போது பாருங்கள், எந்த உருவத்தை போன்று உள்ளது? இந்த உருவம் எதனை போன்று உள்ளது? ஆமை என்று கூறினால் சரி, வாழ்த்துக்கள். முதல் முக்கோணம் பாருங்கள். முதல் முக்கோணத்தையும் அடுத்த பெரிய ஒரு முக்கோணம், சதுரம், சிறிய முக்கோணம், இணைகரம், சிறிய முக்கோணம், பெரிய முக்கோணம். பாருங்கள், ஒரு மீன் போன்ற ஒரு அமைப்பு. மீன் போன்ற ஒரு அமைப்பு. இதே போல் புத்தகத்தில் பக்கம் எண் 7 உள்ளதை போல் செய்வோமா? செய்வோமா மாணவர்களே? புதிர் வெட்டுக்கட்ட ஏவுகணை, புதிர் வெட்டுக்கட்ட நடன மங்கை, புதிர் வெட்டுக்கட்ட குதிரை. செய்வோமா? சிறிய முக்கோணம், நடுத்தரமான முக்கோணம், பெரிய முக்கோணம், மீண்டும் பெரிய முக்கோணம், சதுரம், இணைகரம், சிறிய முக்கோணம். ஒரு ஏவுகணை போன்ற ஒரு அமைப்பை உள்ளதா? புதிர் வெட்டுக்கட்ட ஏவுகணை. அடுத்தது நடுத்தரமான முக்கோணம், சிறிய முக்கோணம், அதன் கீழே பெரிய முக்கோணம், மீண்டும் பெரிய முக்கோணம், சதுரம், இணைகரம், மீண்டும் ஒரு சிறிய முக்கோணம். நடனமங்கை போன்று உள்ளதா? நடனமங்கை போன்று உள்ளதா? புதிர் வெட்டுக்கட்ட நடனமங்கை. நடுத்தரமான முக்கோணம், சதுரம், பெரிய முக்கோணம், மீண்டும் ஒரு பெரிய முக்கோணம், சிறிய முக்கோணம், மீண்டும் ஒரு சிறிய முக்கோணம், இணைகள். புதிர் வெட்டுக்கட்ட குதிரை போன்று உள்ளதா? உள்ளதா? அடுத்தது நடுத்தரமான முக்கோணம், சதுரம், இணைகரம், சிறிய முக்கோணம், மீண்டும் ஒரு சிறிய முக்கோணம், பெரிய முக்கோணம், மீண்டும் ஒரு பெரிய முக்கோணம். புதிர் வெட்டுக்கட்ட கப்பல், படகு. இப்போது நீங்களே இந்த படத்தை பார்த்து கொள்ளுங்கள். இந்த புதிர் வெட்டுக்கட்டம் எந்த விலங்கை போன்று உள்ளது என்று கூறுங்கள். முயல் என்று சொன்னால் சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். புதிர் வெட்டுக்கட்ட முயல். அடுத்ததாக பாருங்கள், இது ஒரு பறவை. என்ன பறவை என்று பாருங்கள். வான்கோழி என்று கூறினால் மிகச்சரி, வாழ்த்துக்கள். புதிர் வெட்டுக்கட்ட வான்கோழி. இதில் 1000க்கும் மேற்பட்ட உருவங்களையும் வடிவங்களையும் மட்டுமல்லாமல் எண்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் இதில் நாம் உருவாக்கலாம். மேலும் வீட்டில் நீங்கள் இதனை பெற்றோரின் உதவியுடன் உருவாக்கி மகிழுங்கள். இதன் மூலம் உங்களது கற்பனை திறன்
வளரும் என்பதில் ஐயமில்லை. பெற்றோரோ ஆசிரியரோ அல்லது பெரியவர்களின் உதவியுடன் புதிவெட்டு கட்ட துண்டுகளை சேகரித்து அல்லது தயாரித்து குறிப்புகளுக்கு ஏற்ற வடிவங்களை உருவாக்குகிறது. முக்கோணங்களை மட்டும் பயன்படுத்தும். நம்ம புத்தகத்தை செயல்பாடு கொடுத்துருக்காங்க. முக்கோணங்களை மட்டும் பயன்படுத்தி ஒரு அறுங்கோண வடிவத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 1, 2, 3, 5 துண்டுகளை பயன்படுத்தி செவ்வகம் உருவாக்க சொல்லியிருக்காங்க. நான் அறுங்கோண வடிவத்தை உருவாக்கிறேன், நீங்க செவ்வக வடிவத்தை உருவாக்குங்க. பெரிய முக்கோணம், மீண்டும் ஒரு பெரிய முக்கோணம், ஒரு நடுத்தரமான முக்கோணம், அடுத்து அதை அடுத்து 2 பெரிய முக்கோணங்கள் பாருங்கள். ஒரு அறுங்கோண வடிவம். முக்கோணத்துக்கு 3 கோணங்கள் இருக்கு, அறுங்கோணத்துக்கு 6 கோணங்கள் இருக்கு. முக்கோணங்களை மட்டும் பயன்படுத்தி நாம் அறுங்கோண வடிவத்தை உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் செவ்வக வடிவத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அடுத்தது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தள நிரப்பிகள். 1.5 தள நிரப்பிகள். ஒரு வடிவம் பலமுறை பயன்படுத்தப்பட்டு இடைவெளியின்றி ஒரு தளத்தை அடுத்தடுத்த சுழற்சியில் நிரப்பும் போது அவற்றை தள நிரப்பிகள் என்கிறோம். ஒரு வடிவம் பலமுறை பயன்படுத்தப்பட்டு இடைவெளியின்றி ஒரு தளத்தை அடுத்தடுத்த சுழற்சியில் நிரப்பும் போது அவற்றை தள நிரப்பிகள் என்கிறோம். ஒரு சமதளத்தில் இடைவெளியின்றி வில்லைகளை ஓடுகளை பொருத்தும் போது நாம் வில்லைகள் அடங்கிய தரை கிடைக்கப் பெறுகின்றோம். ஒரு சமதளத்தில் இடைவெளியின்றி வில்லைகள் ஓடுகளை பொருத்தும் போது நாம் வில்லைகள் அடங்கிய தரை கிடைக்கப் பெறுகின்றோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வீட்டில் டைல்ஸ் பதிப்போம்ல, அதே தான். டைல்ஸ் வேலை தட்டுவோடெல்லாம் பதிக்கிறாங்க, அதுதான் வில்லைகள் சொல்லியிருக்கிறாங்க. முக்கோணம், சதுரம், அறுங்கோணம் போன்ற வடிவங்கள் ஒரு தளத்தை நிரப்பும். ஆனால் ஐங்கோணம், எண்கோணம் போன்ற அமைப்புகள் தளத்தை நிரப்பாது. முக்கோணம், சதுரம் மட்டும்தான். முக்கோணம், சதுரம், அறுங்கோணம் தான் தளத்தை நிரப்பும். ஐங்கோணம், எண்கோணங்களும் தளத்தை நிரப்பாது, வட்டமும் நிரப்பாது. முக்கோணம் ஒரு தளத்தை நிரப்புகிறதா என்று பாருங்கள். முக்கோணம் ஒரு தளத்தை நிரப்புகிறதா என்று பாருங்கள். இடைவெளியின்றி அடிக்கொண்டே வருகிறது, இடைவெளி இல்லை, ஒரு தளத்தை நிரப்புகிறது. முக்கோணம் தளத்தை நிரப்புகிறது. இது ஒரு தள நிரப்பி. அடுத்தது சதுரம். சதுரம் ஒரு தள நிரப்பி. இடைவெளியின்றி ஒன்றன் பின் ஒன்றாக அழியாச்சு. சதுரமும் ஒரு தள நிரப்பி தான். அடுத்தது அறுங்கோணம். அறுங்கோண வடிவம் பாருங்கள். தென்குடு போன்ற ஒரு அமைப்பு, இடைவெளி இல்லாமல் பாருங்கள். இதுவும் ஒரு தளத்தை நிரப்புகிறது. அறுங்கோணம் ஒரு தள நிரப்பி. அடுத்தது ஐங்கோணம். வரிசையாக அடிக்கிட்டே வரும். பாருங்க, அதுல இடைவெளி தெரியுதான் பாருங்க. அம்புக்குறியை பாருங்க. அம்புக்குறி காட்டுற இடத்துல பாருங்க, இடைவெளி இருக்கிறதா? இருக்கிறது. ஆகையால் ஐங்கோணம் ஒரு தள நிரப்பி ஆகாது, அது ஒரு தள நிரப்பி அல்ல. அந்த அம்புக்குறி காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்கு, அதனால இது தள நிரப்பி அல்ல. அடுத்தது எண்கோணம். எண்கோணமும் பாருங்க, இடைவெளி தெரிகிறதா? இடைவெளி தெரிகிறதா? அந்த அம்புக்குறி பாருங்க, காட்டுற அம்புக்குறி பாருங்க. இடைவெளி இருக்கிறது, அதற்கையால் இது ஒரு தள நிரப்பி ஆகாது. அடுத்தது வட்டம். அடுத்தது வட்டம் ஒரு தள நிரப்பி பாருங்க. இதிலும் அதே போன்று இடைவெளி இருக்கிறது. இடைவெளி இருக்கிறதா? இடைவெளி இருக்கிறதா? ஆகையால் வட்டம் ஒரு தள நிரப்பி ஆகாது. இப்போது எவையவை தள நிரப்பிகள், எவையவை தள நிரப்பிகள் அல்லாதவை பார்ப்போமா? எவையவை தள நிரப்பிகள், எவையவை தள நிரப்பிகள் அல்லாதவை என்று பார்ப்போம். முக்கோணம், சதுரம், அறுங்கோணம் இவையெல்லாம் தள நிரப்பிகள். தள நிரப்பிகள் அல்லாதவை ஐங்கோணம், எண்கோணம், வட்டம் இவையெல்லாம் தள நிரப்பிகள் அல்லாதவை. மேலும் என்னென்ன வடிவங்கள்லாம் தள நிரப்பிகள், என்னென்ன வடிவங்கள்லாம் தள நிரப்பிகள் அல்லாதவை என்று நீங்களே செஞ்சு பாருங்க. மதிப்பீடு. முதல் கேள்வி இதிலே சொல்லுங்கள். முதல் கேள்வி, புதிவெட்டு கட்டத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். புதிவெட்டு கட்டத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். எவ்வாறு அழைக்கலாம்? பதிலை பாருங்கள். புதிவெட்டு கட்டத்தை பகுத்தறிவு புதிர் என்றும் அழைக்கலாம். புதிவெட்டு கட்டத்தை
பகுத்தறிவு புதிர் என்றும் அழைக்கலாம். அடுத்த கேள்வி, புதிர்வீட்டு கட்டத்தில் டேஸ் வடிவங்கள் உள்ளன. புதிர்வீட்டு கட்டத்தில் டேஸ் வடிவங்கள் உள்ளன. சொல்லுங்கள். உங்களது பதிலை சரி பார்க்கணுமா? புதிர்வீட்டு கட்டத்தில் 3 வடிவங்கள் உள்ளன. புதிர்வீட்டு கட்டத்தில் 3 வடிவங்கள் உள்ளன. 7 துண்டுகள், ஆனால் வடிவங்கள் 3. முக்கோண வடிவம், சதுர வடிவம், இணைகர வடிவம். அடுத்த கேள்வி, புதிர்வீட்டு கட்டத்தில் டேஸ் முக்கோணங்கள் உள்ளன. புதிர்வீட்டு கட்டத்தில் டேஸ் முக்கோணங்கள் உள்ளன. எத்தனை முக்கோணங்கள் உள்ளன புதிர்வீட்டு கட்டத்தில்? நீங்க சொன்ன பதில் சரியாக இருப்பார். புதிர்வீட்டு கட்டத்தில் 5 முக்கோணங்கள் உள்ளன. மொத்தம் 7 துண்டுகள் இருக்கு. இதுல சதுரத்தையும் இணைகரத்தையும் நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருப்பது முக்கோணங்கள், மொத்தம் 5. நான்காவது கேள்வி, அருங்கோணம் ஒரு தளத்தை நிரப்புமா? அருங்கோணம் ஒரு தளத்தை நிரப்புமா? நிரப்புமா? ஆம், அருங்கோணம் ஒரு தளத்தை நிரப்பும். அருங்கோணம்னாலே நம்ம தேன்கொடி ஞாபகம் வந்துடும். இதுவரை எனது வகுப்பறையை கவனித்த அனைத்து மாணவ மணிகளுக்கும் அன்பார்ந்த நன்றிகள்.